தேர்தல் நெருக்கத்தில் பல்வேறு கேள்விகளை நாம் மக்களிடம் கேட்டு கருத்துக்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தேர்தல் கருத்தாய்வில் நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வருகை புரிந்திருக்கும் விருந்தினர் 65 ஆண்டு காலம் ஒலிபரப்புத் துறையில் அனுபவம் பெற்றவர், 35 ஆண்டு காலம் விளையாட்டுத் துறையில் வர்ணனையாளராகவும் விமர்சகராகவும் புகழ்பெற்றவர். அவரது நாம் அறியாத மற்றொரு முகம் பிரபல அரசியல் விமர்சகர் அவர் என்பது திரு அப்துல் ஜப்பார். வணக்கம். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, சட்டமன்ற உறுப்பினராக ஒருவருக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி அவசியம் என்று கருதுகிறீர்களா என்பது நம் கேள்வி. இதற்கு மண்டல வாரியாக கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகளை நாம் திரையில் பார்க்கிறோம். நாம் கொடுத்திருந்த தெரிவுகள்: அவசியம் இல்லை, 12ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும், பட்ட படிப்பு, இதர கருத்துகள், கருத்து இல்லை என 5. இதில் தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் என தமிழகத்தை 4ஆக பிரித்திருந்தோம். அதன் முடிவுகளை நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். பட்டப்படிப்பு வேண்டும் என்று கூறுவோர் 60%, 59, 59, 54 என்று அதுவே மிகையாக இருக்கிறது. 12ஆம் வகுப்பாவது வேண்டும் என்று சொல்வோர் எண்ணிக்கை ஏறத்தாழ சராசரியாக 25% இருக்கிறது. திரு அப்துல் ஜப்பார், காமராஜரை எல்லாம் நேரில் பார்த்தவர்கள் நீங்கள், இந்த முடிவுகளை அதோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இல்ல, படிக்காத மேதைகள் நம் நாட்டில் அதிகம். இப்போ ஒன்று சொல்கிறேன், நான் நெல்லை சீமையை சேர்ந்தவன். சென்னை எடுத்துக்கொண்டால் பிரபல நிறுவனங்கள், பிரபல வியாபாரிகள் கணக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அனைவரும் நெல்லையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், படிக்காத மேதைகளாக இருப்பார்கள். ஆக படிப்பு என்பது வெற்றிக்கு அவசியமா என்பது வேறொரு கேள்வி. இப்போ சற்று முன்பு தான் நண்பர் பாலன் சொன்னார், நான் பிறக்கும்போது ஞானஸ்தனாக இருந்தேன், படிப்பு என்னை பாவலாக்கி விட்டது என்று சொன்னார். படிப்புக்கு அவர் சொன்னார். இன்னொருத்தர் அதை விட இன்னொருத்தர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொன்னார். ஆக கல்வியை பற்றி ஒரு நெகட்டிவான சிந்தனை நிறைய பேரிடம் இருக்கிறது. காரணம், வெற்றிக்கு கல்வி அவசியமில்லை என்கிற ஒரு நினைப்பு நம்மிடம் இருக்கிறது. திரைப்படங்களில் கூட அந்த பாமரத்தனமாக இருக்கக்கூடியவர்களை உயர்த்தி காட்டுவார்கள். படிக்காத மேதை படத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் படிக்காதவன் நல்லவனாக இருப்பான், படித்தவனாக கெட்டவனாக இருப்பான். ஆக இந்த மக்கள் மனதில் சராசரியாக ஒரு எண்ணம் ஏற்பட்டு போகுதுன்னு சொன்னால் படிக்கிறவன்லாம் அப்படித்தான், ஆனால் படிக்காதவன் தான். எதிர்பார்ப்பு நீங்க சொல்றதுக்கு நேர் மாறா இருக்கு. 60% பேர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. தெற்கு மண்டலம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி வித்தியாசம் இல்லை. 60% அதுதான் முன்னணியில் இருக்கிறது. காரணம், படிப்பின் வாசனை நுகர்ந்தவர்கள் அவர்கள். நெல்லை மாவட்டத்தில் அது கல்வி அறிவு மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், அதுபோல தூத்துக்குடியும் கூட. இதில் இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் நிறைய பங்களிப்பை செய்திருக்கின்றன என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனால் கல்வி மிக உயர்ந்த ஒரு நிலையில் அங்கே இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டியவர் பட்ட தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்வதில் தவறில்லை நினைக்கிறேன். ஒரு சாதாரண பியோன் வேலைக்கு SSLC +2 தேவைப்படும் போது ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் நாளையே அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, முதல்வராகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்னும் போது அவர் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பாவது படித்திருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. நிச்சயமாக சார். இந்த இடத்துல இந்த புள்ளி விவரத்துல இளைஞர்கள் பட்டப்படிப்பு அவசியம் சொல்லும் போது 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க சற்று குறைவா இருக்கிறதே, இதுக்கு என்ன காரணம்? இல்ல, அவங்க அந்த பழைய சிந்தனை தான். படிப்பு வச்சு என்ன பெரிய சிந்திக்க போறதில்லை. என்ன பாருங்களேன், MBA படிச்சுக்கிட்டு வயது வாரியாக கேட்டுக்கிறதுனால அதையும் நம்ம அட்டவணையில பார்த்துடலாம். வயது வாரியாக 18 to 25 வரை உள்ள இளைஞர்கள், 26 to 35 வயது வரை, 36 to 50 வரை, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று அந்த அட்டவணையை பார்த்தால் இந்த கேள்விக்கான விடை சொல்லும் பொழுது புரிவதற்கு எளிமையாக இருக்கும். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, அங்கேயும் கூட இந்த இளைஞர்கள் பட்டப்படிப்பை விரும்புகிறார்கள். மத்திய பகுதி அதை விட கொஞ்சம் தாழ்ந்து போகிறது. அதை விட 36, 60, 55 இருக்கிறது. 50 சராசரியாக 50% மேற்பட்டவர்கள் பட்டப்படிப்பு வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதான் சற்று முன்பு சொன்னேனே, ஒரு சாதாரண பியோன் வேலைக்கு கூட நீங்கள் ஒரு குறைந்த கல்வி தகுதி பள்ளி இறுதித் தேர்வு அல்லது +2 தேர்வு என்று இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய ஒருவர், இந்த நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் பங்களிக்க போகும் ஒருவர் ஏன் பட்டப்படிப்பு படித்தவராக இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் அதாவது இருக்க வேண்டாமா என்கிற கேள்வி எழுவது நியாயம். ஏனென்று சொன்னால் அவர் அமைச்சராகவும் கூடும், கல்வி என்பது ஒரு தகுதியாக அவங்க கேட்கிறாங்கன்னு இருக்கட்டும். ஆனா அதே நேரத்தில் கல்விதான் அறிவா என்ற கேள்வி எழுகிறது. கல்வி வேறு அறிவு வேறு என்ற பொருள் இருக்கிறது. அது உண்மையா? கல்வியினால் அறிவு வராதா? அப்படியானால் படிக்காத மேதைகள் பலர் தோன்றி இருக்கவே மாட்டார்கள்.
இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேர் அப்படி மேதைகளாக இருக்கிறாங்க? இல்ல எத்தனையோ பாமர மக்கள் இன்றைக்கு வங்கிகளிடம் கடன் பெற்றால் கூட ஏமாறுகின்ற அளவுக்கு தானே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த நான் சொல்வது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ முகமது நபி அவர்களை உம்மி நபி என்று சொல்வார்கள். படிக்காத நபி, கையெழுத்து கூட போட தெரியாது. கேட்டீங்களா? ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள், அதிலே இறைவனின் தூதர் என்ற வார்த்தை வருகிறது, அதை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அதை எங்கே அழிப்பது தெரியாது, இருந்தாலும் கூட சரியாக தன் பெறலை வைத்து அழிக்கிறார்கள் சொன்னால் அந்த அளவுக்கு மேதைகள், பெரிய பெரிய மேதைகள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் பள்ளிக்கூட படிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆக படிப்பு என்பது பள்ளிக்கூடத்தில் படிப்பதுதானா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்ப இவங்க ஏன் எதிர்பார்க்கிறாங்கன்னு காரணம் சொல்லுங்க. எது ஏன் 60% மேற்பட்டவர்கள் பட்டப்படிப்பு வேணும், கல்வி வேணும் எதிர்பார்க்கிறாங்கன்றதுக்கு காரணம் சொல்லுங்க. காரணம் இதுதான். அதாவது நீ ஒரு பகுதிக்கு ஒரு தகுதியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு எம்எல்ஏ என்பவர் சாதாரண நபர் அல்ல, மக்கள் பிரதிநிதி. அப்படிப்பட்ட ஒருவர் கைநாட்டாக இருக்கலாமா? அல்லது குறைந்தபட்ச கல்வி மட்டும் போதுமா? எத்தனையோ சிக்கலான விஷயங்களை கையாள வேண்டி இருக்கிற காரணத்தினால் கல்வி அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதுதான். இல்லாவிட்டால் மற்றவரை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். இன்று பல அமைச்சர்கள், பிரபலங்கள் எல்லாம் தங்கள் கீழ் வேலை பார்க்கும் மேலாளர்கள் அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஆக அதனால ஆனால் இவர் கொஞ்சம் படித்தவராக இருந்தாக்கா இவரை யாரும் மேய்க்க முடியாது. இந்த இவர் ஆனால் இவர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்வேன். இப்போ 12ஆம் வகுப்பு படித்திருந்தால் கூட போதுமானது என்று 25% பேர் சொல்றாங்கன்னா, ஆமா, ஒருவேளை 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியை படிச்சிடறாங்க, அதற்கு மேல் நல்ல தரமான கல்வியை படிப்பதற்கு செலவழிக்க அவர்கள் பணம் இல்லை, ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருக்கும், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பொறுப்புக்கு வந்தால் கல்விக்காக செய்வார்கள் என்ற எண்ணம் இருக்குமா? ஒருவேளை அப்படி நான் நினைக்கிறேன். 25% சொல்லியிருக்காங்க. இப்போது கல்வி மீது ஒரு பெரிய மோகமே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது படித்தால்தான் உண்டு, இல்லாவிட்டால் எதிர்காலமே இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவு இருக்கிறது. அதனால்தான் பாலர் பள்ளிக்கு பிரவேசனத்துக்காக 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க. நான் இன்றுதான் கேட்டேன், ஒருவர் தன் குழந்தையை எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார். அப்புறம் 3 மாதம் டேர்ம் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி அந்த விழாவுக்கு கூட இந்த விழாவுக்கு கூடன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முழுக்க இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கலந்து விடுவார்கள். நான் கூட தமாசாக சொல்வேன், இனி அரசு இந்த குடும்ப கட்டுப்பாட்டை பிரச்சாரம் பண்ணவே வேண்டாம், இங்கே கல்வி செலவை பார்த்தா சொன்னால் நிறைய பேர் உன்னோட நிப்பாட்டிக்குவான் அப்படின்னு நான் தமாசாக சொல்வது உண்டு. அதுதான் உண்மை. கல்வி மீது ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கல்வி இல்லாமலும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது முன்பு. ஆனால் இப்போ கல்வி இல்லாவிட்ட, இப்போ நேற்று ஒரு விஷயம் படித்த ஒரு பேருந்து, ஒரு சரக்குந்து முதலாளி சாதாரணமாக கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், அவர் சொல்லுகிறார், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றாலும் கூட படிக்கவில்லை, வெற்றி பெற்று என்றால் படித்திருந்தால் இன்னும் எங்கேயோ போயிருப்பேன். அப்போ அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள தாக்கம் இருக்கு. நமக்கு அப்படி நம்ம இந்த படிக்காமலே இவ்வளவு வந்துட்டோமே, படிச்சிருந்தா எங்கே போயிருக்கலாம். ஆகவே ஒரு படிக்காத எம்எல்ஏ விட படிக்க எம்எல்ஏ மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப கேட்டா படிக்காம இருந்தா பல்கலைக்கழகங்கள் கூட தொடங்கி விடலாம் கூட சொல்லுவாங்க அரசியலில் இருப்பவர்கள். இல்ல உண்மைதான் அது. நீங்க இப்போ இன்னொரு பக்கம் படிக்காத மேதைகளை பத்தி சொன்னீங்க. அந்த படிக்காத மேதைகளுக்கெல்லாம் படிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருந்து அவர்கள் அதிலும் மேதமைத்தன்மையை பெற்றிருந்தால் இன்னும் நிலைமை இன்னும் பன்மடங்கு நல்லா இருந்திருக்கும். அவர்கள் இந்த துறைக்கு வந்திருக்க மாட்டார். படிக்காத மேதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் படிப்பில்லை, வேறு துறைகளுக்கு செல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட துறை, இப்போ அரசியலுக்கு படிப்பு தேவையில்லை, வியாபாரம் செய்வதற்கு படிப்பு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தபோது அவர்கள் அந்த துறையிலே சென்றார்கள், வெற்றி பெற்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் படித்திருந்தால் கூடி போனால் ஒரு கிளார்க்கு, ஒரு மேனேஜர் அல்லது ஒரு கல்லூரிக்கு பேராசிரியர் அல்லது பிரின்சிபலாக கூட வந்திருக்க முடியும். அவர்களுடைய பாதை திரும்பி இருக்கும். ஆனால் படிக்காதனால் அவர்கள் வேறு விதத்தில் வெற்றி பெற்றார்கள். ஆக மனிதனுக்கு வெற்றிதான் இலக்கு. அதை அவன் எப்படி பெறுகிறார் என்பது, சிலர் படிப்பை கொண்டு வெற்றி பெறுகிறார்கள், சிலர் படிக்காமலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் இதிலே உள்ள விஷயம். சட்டமன்ற உறுப்பினராக ஒருவருக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி அவசியம் என்று கருதுகிறீர்களா? இதற்கு கிடைத்த விடைகளை ஆண்கள் பெண்கள் என்று சதவீதத்தின் அடிப்படையில் இப்பொழுது திரையில் நாம் பார்க்கிறோம். அவசியம் இல்லை என்று சொல்வோர் 12ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும், பட்டப்படிப்பு கட்டாயம் வேண்டும், இதர கருத்துகள் கருத்து இல்லை என்று 5 விதமான விடைகளை ஆண்கள் பெண்கள் என்று தனித்து பார்த்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த முடிவுகளையும் நாம் அடுத்த பக்கத்தில் பார்க்கவிருக்கிறோம். உமா சார், இதுல இந்த புள்ளி விவரத்துல ஆண்களை விட பெண்கள் பட்டப்படிப்பு கட்டாயம் அவசியம் வேண்டும் சொல்றாங்க. ஒருவேளை பெண்கள் கல்வி அறிவு அதாவது அவசியத்தை உணர்ந்திருப்பாங்களோ, ஏன்னா
காலங்காலமா அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து கல்வி வந்து மறுக்கப்பட்டு வந்தது இல்லையா? அதனால ஆண்களை விட பெண்கள் வந்து கல்வி கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொன்று விஷயம், இப்ப 33% 50% ஆக போகுது. பெரும்பாலான இடங்களில் பெண்கள் பதவிக்கு வரப்போகிறார்கள். இதுகாரம் பெண்கள் ஒரு பஞ்சாயத்தின் தலைவியாக இருந்தால் டிஜூர் அந்த பெண், டிஃபேக்டோ அவரது கணவர். அப்படித்தான் அந்த பெண்ணை ஆட்டி படைக்கும் சக்தியாக கணவர் தான் இருந்து வந்திருக்கிறார். அந்த நிலை மாற வேண்டுமானால் பெண்கள் கல்வி பெற வேண்டும். ஒரு ஆண் கல்வி பெற்றால் அவனுக்குத்தான் லாபம், ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த குடும்பத்துக்கே லாபம். இப்போ ஆண்கள் உழைப்பிலே கவனம் செலுத்துவார்கள், சம்பாதிப்பதிலே கவனம் செலுத்துவார்கள். ஆனால் பிள்ளைகளை நன்றாக வளர்த்து அவர்களை கல்விமான்களாக சிறந்தவர்களாக ஆக்கக்கூடிய பொறுப்பு பெண்களுக்கு. அதனால்தான் 60 ஆண்களை விட அதிகம் 5% பெண்கள் கல்வியை வலியுறுத்தி சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பெண் ஆண்டால் இந்த நாட்டில் பாலாரும் தேனாரும் அல்லவா ஓட வேண்டும்? சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் எல்லாம் ஏன் கொல்லப்படுகிறார்கள்? பெரும்பான்மை மிகை நாடி மிக்க குடல் என்பது போல இல்லையா? இல்ல பெண் ஆண்டால் தான். இப்போ ஆனா ஆண்ட போது என்ன தேன் ஓடிச்சா என்ன? அது வந்து அந்த அதுக்குள்ள நம்ம போனா பெரிய பொம்பளை மாட்டிக்குவோம், அது வேண்டாம். இல்லை, பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்து சமத்துவம் இல்லை. 33% 50 ஆகும் போதுங்களேன், பெண்கள் படிக்காட்டி என்ன இருக்கும்? பெண்கள் படித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவங்க படிக்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி மறுக்கப்பட்டு வந்தது. பெண்கள் என்னது படிச்சுட்டு என்ன செய்ய போறா, அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், பேசாம வீட்டிலே இரு, ஒன்றை மறந்து விட்டார்கள். இவள் ஒரு உத்தியோகஸ்தனுக்கு, உத்தியோகம் பார்க்கறதுக்கு இல்லை, உத்தியோகத்தனுக்கு மனைவியா இருக்க வேண்டும், உத்தியோகத்தனுக்கு தாயா இருக்க வேண்டும், உத்தியோகத்தனுக்கு பாட்டியா இருக்க வேண்டும். அதை மாதிரி இருக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு தேவைப்படுகிறது. ஆக அவளே கல்வி கற்றவளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தான் வளர்க்கும் பிள்ளைகள் அல்லது தன்னை ஆளப்போகிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும் என்று பெண்கள் நினைப்பதில் எவ்வித தவறும் இல்லை. கல்வி நல்ல மனிதர்களைத்தான் உருவாக்கும் என்று அந்த பெண்கள் நினைக்கிறார்களோ? கல்வி நல்ல கல்வியாக இருந்தால் தானே நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும். அதாவது நம்ம சாத்தான சொல்லுவாங்க, இந்த கடப்புலின்னு சொல்லுவாங்க, அதாவது ரவீசு பிள்ளைகள். ஆக படிப்பு நிச்சயமாக மனிதனை பண்படுத்தும். சரிதான். நீங்க படிக்காம பிட் அடிச்சீங்கன்னா அதை படிப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு முசோரி கணேஷ் ஜோஷி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உத்தரகண்டில் போராட்டத்தில் குதிரையோட காலை போய் உடைச்சிருக்காரு. ஆமா. இது படிச்சிருக்காரா படிக்கலையான்னு தெரியல. படித்திருந்தாலும் கல்லாதவர் தான் அவர். ஆமா. இல்ல நீங்க குதிரையை கொல்ல வேண்டாம், அது காலை உடைச்சாலே செத்து போன மாதிரி தான். ஏன்னா அதுக்கு கால் தான் பிரதானம். அதனால தான் அவர் தெரிஞ்சு உடைச்சிருக்காரு. ஆக அவர் கற்றிருந்தால் தன் கல்வியை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். கல்லாமல் இருந்தால் அவர் கற்றிருக்க வேண்டும், கல்லாமல் போய்விட்டார், மூடன் என்றுதான் சொல்ல. நல்லா கற்றால் தான் இந்த மொபைல் போன்ல ஆபரேட் பண்ண தெரியும். சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து பல்வேறு மாநிலங்கள் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? அசிங்கம். இவர்களுக்கு கல்வியே வேறு மாதிரி பயன்படுது. இல்லை, இப்போ கற்றவர்களிலும் வல்லவர்கள் நன்மை செய்ய வந்ததோ அத்தனையும் நாம் தவறான வழிகளில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கணினியாகட்டும் சரி, தொலைக்காட்சி ஆகட்டும் சரி, எதெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படத்தக்கதாக வர வேண்டும் என்று வந்ததோ அவை அத்தனையும் நாம் அதை, அதாவது நிறைவாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க. இல்லை, அதெல்லாம் எது நன்மையை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எது குறுக்கு வழி அங்கு போகிறான். ஏன்னால் குறுக்கு வழியில் பெறுவது வெற்றின்னு நினைக்கிறான், ஆனால் அது படுகொலில் சென்று தள்ளும் என்பதை மறந்து விடுகிறான். ஆகவே கல்வி முக்கியம். அதுவும் அதாவது பதவிகள் இருக்க போகிறவர்களுக்கு நிச்சயமாக ஆக குறைந்தது பட்டப்படிப்பாத அவசியம் என்று நான் சொல்கிறேன். உங்கள் பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.